நண்பர்களை வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தை மாதம் தொடங்கிருச்சு. ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தை மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் பொங்கல் கொண்டாடினீங்களோ எல்லாருக்குமே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு தை மாதம் பிறந்து 2 நாட்கள் ஆயிடுச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதத்தை மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தை மகரத்துக்குள்ளே நுழையிறதுனால இதை மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலங்களை பொதுவாக இரண்டு அயனமாக பிரிப்பாங்க. ஒன்று தட்சிணாயனம், இன்னொன்று உத்தராயணம். இப்போ நம்மளுக்கு தட்சிணாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலத்துக்கு நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சூரியன் வடக்கு நோக்கி பிரயாணம் செய்ய போகிறாரு. தட்சிணாயனம்ங்கிறது நம்மளுக்கு இந்த தட்சிணாயனம் அப்படிங்கிறது தெற்கு, உத்தராயணம் அப்படிங்கிறது வடக்கு. சூரியன் வடக்கு நோக்கி பிரயாணம் செய்ய போகிற இந்த காலத்தை தான் நம்ம உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண காலத்தில் நம்ம அதாவது இந்த தை மாதத்தில் தொழில் தொடங்குறதாக இருந்தாலும் சரி, திருமணம், அப்புறம் குழந்தை பேர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு உகந்த நாள். இதில் திருமண வாழ்க்கையெல்லாம் தொடங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தொழில் தொடங்குறவங்களும் இந்த தை மாதத்தில் தொடங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்க. தொழிலில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஒரு நல்ல வளர்ச்சியை காணலாம். அப்படியெல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த தை மாதத்தில் நம்ம நம்மளோட வீட்டு வாசலில் தொடர்ந்து 48 நாட்களுக்கு இந்த பொடிகளை தூவணும். அதாவது தை முடிந்து தொடர்ந்து ஒரு 10-18 நாள் எக்ஸ்ட்ரா நம்ம செய்யணும். ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் நீங்கள் தொடர்ந்து இந்த பொடியை உங்கள் வீட்டு வாசலில் தூவிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும். பண வரவு அதிகரிக்கும். கையில் காசு நிற்காமல் இருக்கிறது குறையும். அது என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்மளுக்கு அரிசி மாவு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த அரிசி மாவு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இல்லை வெல்லமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எடுத்துக்கோங்க. இது இந்த அரிசி மாவு பொதுவாகவே நம்ம தெய்வங்களுக்கு ஏதாவது படையல் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னா அரிசி மாவு அதில் முக்கிய இடம் பெற்றிருக்கும். அதில் பச்சரிசி மாவு ரொம்ப விசேஷம். நம்ம இதை எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். ஒரு பலகாரம் செய்கிறதுனாலும் பண்டங்கள் செய்வதனாலும் பச்சரிசி முக்கியமானது. அதுவும் நம்மளுக்கு தெய்வத்திற்கு பிரசாதமாக படைப்பதற்கு இந்த பச்சரிசி மிகவும் ஒரு பாயாசம் வைக்கணுனாலும் கூட நம்ம அதுலேயும் பச்சரிசி தான் அதிகமாக உபயோகப்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பு கொண்ட இந்த பச்சரிசியை மாவாட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி 2 பச்சரிசி, ஒரு கைப்பிடி நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா அதில் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த பொடியை நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு வாசலில் இதை போட்டு வச்சுருங்க. இல்லை ஒரு சவறு ஓரமாகவோ உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுதோ அதில் வைங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ எப்படினாலும் வைக்கலாம். அப்படி வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. காலையில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு 100 எறும்பாச்சும் சாப்பிட்ருக்கும். இந்த எறும்புகள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு 100 பேர் சாப்பிட்டா புண்ணியம் கிடைக்கும். அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்னமிட்ட ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும். இது தொடர்ந்து நீங்கள் நம்பிக்கையோடு 48 நாட்கள் செய்துட்டு வரும்போது கட்டாயமாக அதற்குரிய பலன்களை நீங்கள் பெற முடியும். அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.